இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். வேதத்தை பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம், இயேசுவை பேசுகிறோம். இயேசுவின் ரத்தம் விலையேறப்பெற்ற ரத்தம். அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். விலையேறப்பெற்ற ரத்தம், இயேசுவின் ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தம். சரி, இயேசுவோடைய ரத்தம் எந்த வகையில் அது விலையேறப்பெற்ற ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கணும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது. இந்த பூமியில் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஒரு விலை இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு விலை உண்டு. அதானே உண்மை. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது. ஏன் சில நேரங்களில் பாசத்துக்கு கூட ஒரு விலை இருக்குது, அன்புக்கு கூட ஒரு விலை இருக்குது. அப்போ இந்த பூமியில் எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் விலையேறப்பெற்ற ரத்தம். அப்போ இங்கே எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் விலையேறப்பெற்ற ரத்தம்னா எதன் அடிப்படையில் அப்படின்ற கேள்விகள் நமக்கு வருது இல்லையா? அதை வேதம் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல் நம்ம சுயத்தில் என்ன பண்ணிட முடியாது, சொல்லிட முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்போ அதற்கு முன்னாடி நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்கிறோம்ல. அப்படி என்ன? வேதத்திலேயே எல்லாத்துக்கும் சில விலைக்கு என்ன இருக்குது, விலை இருக்கிறது. வேதமே அதை தான் சொல்லுது. வேதத்திலேயே எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது, ஒரு விலை இருக்குது. சரி, உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். லூக்கா 12வது அதிகாரம் 6வது வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? விலை இருக்கா இல்லையா? எத்தனை பேர் இந்த வசனம் கேட்டிருக்கீங்க? அப்போ அதுக்கு ஒரு விலை இருக்கா இல்லையா? இன்னொரு இடத்துல பார்க்க முடியும். மத்தேயு 10வது அதிகாரம் 29வது வசனத்தில், 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? எப்படியா? 1 காசுக்கு 2 அடைக்கலான் குறிகளை விற்கிறார்கள் அல்லவா? அப்போ அதுக்கு ஒரு விலை இருக்கா இல்லையா? பைபிள் எந்த விலை இருக்குன்றதை ஊர்ஜிதப்படுத்துதா இல்லையா? ஆமாம். இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 23வது அதிகாரம் 7வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா அதில் ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? ஆபிரகாம் சாராளை அடக்கம் செய்ய 400 சேக்கல் நிறை வெள்ளியை கொடுத்து அந்த ஆபிரகாம் அந்த இடத்த வாங்கினாருன்னு இருக்கு. உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் ஐயா இருக்கிறார்ல, அவருடைய மனைவி சாராளை அடக்கம் பண்ண 400 சேக்கல் என்ன வெள்ளியை கொடுத்து என்ன பண்ணுறாரா, அவங்களுக்கான கல்லறையை, அந்த தோட்டத்தை என்ன பண்ணுறாரு, நிலத்தை வாங்கினார். அப்போ எதை கொடுத்து வாங்குறாரு? ஒரு விலை கொடுத்து வாங்குறார். பைபிளில் அடைக்கலான் குருவி வாங்குறதுக்கு என்ன இருக்குது? விலை இருக்குது. ஆபிரகாம் இங்கே சாராளுக்கு அடக்கத்துக்கு ஒரு கல்லறையை வாங்குறதுக்கு என்ன வேணும்? ஒரு விலை கொடுக்கணும். ஒரு விலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. சரி, தாவீதை எடுத்துக்கோங்களேன். 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்க முடியும். அப்புறம் அந்த 1வது வசனத்துக்கு அப்புறம் 17வது வசனத்துலேருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அந்த இடத்துல தாவீது ஒரு தவறு பண்ணுறாரு. என்னன்னா, சாத்தானின் ஏவுதலின்படி. யாரோட ஏவுதலின்படி? இந்த சாத்தானுடைய ஏவுதலின்படி தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே குடிமதிப்பு எழுதுறதுக்கு மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறார். இது தேவனால் உண்டானதல்ல, சாத்தான் ஏவினபடி இந்த தாவீது செயல்பட்டதுனால விளைவு என்ன தெரியுமா? விலை என்ன தெரியுமா? 70,000 பேர் மரித்தார்கள். பைபிளில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன இருக்குது? இவர் செய்த ஒரு காரியத்துக்கு ஒரு விலை இருக்குது. என்ன விலை தெரியுமா? 70,000 பேரோட உயிர். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு அந்த செலவு இந்த செலவெல்லாம் பண்ணி பலியெல்லாம் செலுத்தி ஆண்டவரிடத்துலேருந்து அவர் என்ன பண்ணார்? ஒப்புரவானார். 70,000 பேர், 70,000 உயிர். சாத்தானின் ஏவுதலால் தாவீது எடுத்த முடிவுக்கு ஒரு விலை. பைபிளில் எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? ஒரு விலை இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 25வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் வாச்சோம்னா இங்கே யாக்கோபு ஏசாவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆமென்.
அல்லேலூயா. ஏசா முன்னாடி பிறந்தவன், யாக்கோபு பின்னாடி பிறந்தவன். முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் என்ன உண்டு? சேஷ்ட புத்திர பாகம். ஆமென், அல்லேலூயா, அது உண்டு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த யாக்கோபு ஏசாவிடத்தில் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்குறான். அதுக்கு ஒரு விலை என்ன தெரியுமா? அப்பமும் பைத்தங்கூழும். ஒரு பைத்தங்கூழுக்கு சேஷ்டபுத்திர பாகம் இணையாய் என்னப்படுது? விற்கப்படுகிறது. அது ஒரு வேலை. ஆமென். பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடைக்கலாங்குருவிக்கு ஒரு வேலை, சாத்தான் ஏவினபடினாலே மக்கள் தொகை கணப்பெடுத்ததுக்கு தேவனுக்கு விரோதமான காரியம் என்கிறபடினாலே அதுக்கு 70,000 பேரோட உயிர் வேலை. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை அடக்கம் பண்ணுவதற்கு, நிலம் வாங்குவதற்கு ஒரு வேலை. எல்லாத்திற்கும் ஒரு விலை, ஒரு ப்ரைஸ் டேக். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போல் ஆதியாகமம் 37வது அதிகாரம் 27வது வசனம், 28வது வசனம், 36வது வசனத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு மீதியானியரின் கையில் 20 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணப்பட்டான்? விற்கப்பட்டான், தன் சகோதரர்களால். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? எகிப்துக்கு அடிமையாக போனான் தெரியுமா? அப்போ அவனுக்கு கொடுத்த விலை எவ்வளவு? 20 வெள்ளி காசு. ஹல்லேலூயா. சரி, இவ்வளோ ஏன்? இயேசு கிறிஸ்து சிரசின் மேல் ஊற்றப்பட்ட பரிமள தைலத்துக்கும் ஒரு விலை இருக்குது. இயேசுவோட தலையில் ஊற்றப்பட்ட பரிமள தைலத்துக்கும். இதை யார் சொன்னா தெரியுமா? யூதாஸ் காரியத்தை சொல்கிறான். என்னன்னு தெரியுமா? இந்த தைலம் எப்படியும் 300 வெள்ளி காசு என அவன் தான் நிர்ணயிக்கிறான். எல்லா சீஷர்களை விட முறுமுறுக்கிறான். என்னன்னா, இப்போ இது தேவையா? இந்த பரிமள தைலம் 300 வெள்ளி காசு இருக்குமே, இதை போய் இப்படி வீணடிக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ இயேசுவோடைய தலையில் ஊற்றப்பட்ட பரிமள தைலம் மரியாதை வந்து ஊற்றுறாங்க பாருங்க. அந்த பரிமள தைலத்துக்கு என்ன இருக்கு? ஒரு விலை இருக்கு. இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ்க்கு ஒரு விலை இருந்துச்சு. எவ்வளோ? 30 வெள்ளி காசு. அவரை காட்டி கொடுக்கறதுக்கு என்ன தேவை? ஒரு விலை. பாருங்க, இவ்விதமாக எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசுவின் ரத்தம் விலையேறப்பெற்றது. எல்லாத்துக்கும் விலை வச்ச இந்த வேதம், நமக்கு எடுத்து காண்பித்த இந்த வேதம், இந்த இயேசுவினுடைய ரத்தத்துக்கு மட்டும் அது விலையேறப்பெற்ற ரத்தம்னு சொல்லுது. ஆமென். எங்கே சொல்லுகிறது? 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்டர் சொல்லலைங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் விலையேறப்பெற்றன்னு ரத்தம் என்று. பாஸ்டர் எதில் சொல்கிறாரு தெரியுமா? ஏன் சொல்கிறாரு தெரியுமா? எதன் அடிப்படையில் சொல்கிறாரு தெரியுமா? பைபிள் வசனம் சொல்லுது இயேசுவினுடைய ரத்தம் விலையேறப்பெற்ற ரத்தம். புரிஞ்சுருந்தா நல்லா கையை தட்டி ஆண்டோட நாமத்தை. ஐயா, நீங்களும் நானும் முடிவெடுத்ததல்ல, பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்ட வார்த்தை. என்ன தெரியுமா? வேத வார்த்தை, சத்தியம். என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம். அதற்கு விலை செலுத்த முடியாது. அது எந்த ஒரு ஈடான பொருளும் அதற்கு விலையாகாது. ஏனென்று சொன்னால் அது விலைக்கு அப்பாற்பட்ட விலையேறப்பட்ட ரத்தம், இயேசுவின் ரத்தம். இப்போ சொல்லுங்க, அப்படிப்பட்ட ரத்தம் உங்களுக்காக, நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களை போக்க சிந்தியது என்று சொன்னால், இந்த இயேசுனுடைய ரத்தம் எவ்வளோ வல்லமையான ரத்தம், எவ்வளோ மேன்மையான ரத்தம். இயேசுனுடைய ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம்ன்றதுக்கு ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா சில முக்கிய ஆதாரங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. சரி, எல்லாரும் இப்போ பைபிள் எடுங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். சரியா? நீங்கள் வாசிக்க வேணாம், நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். சரி, வாசிக்கலாமா? பாருங்கள், 4வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும்
நல்லா கவனிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். நான் சொன்னது புரிஞ்சுச்சா? நல்லா பாருங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல் யார் தெரியுமா? என்ன கவனிங்க, இயேசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியேறப்பட்ட ஜீவனுள்ள கல். ஏன் வெளியேற பெற்றவர் இயேசு? வெளியேற பெற்ற ரத்தம் இயேசுவின் ரத்தம்னா, இந்த வெளியேற பெற்றவராக இருக்கிற ஜீவனுடைய கல் இருக்கு பாருங்க. இந்த கல்லை பற்றி நம்ம அப்படியே தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். இந்த ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இந்த ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசரிப்பு கூடாரமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம். எதை வச்சு தெரியுமா? இந்த வெளியேற பெற்ற ஜீவனுள்ள கல் மூலமா நாம் மாளிகளாக அவருடைய ஆசரிப்பு கூடாரமாக கட்டப்பட்டிருக்கிறோம். சொன்னது புரிஞ்சுச்சா? இது ஏன் வெளியேற பெற்ற ரத்தம்னா, இந்த வெளியேற பெற்ற ஜீவனுடைய கல் இருக்கு பாருங்க. இந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவை மையமாக வச்சு தான் மாளிகையாய், எப்படியா மாளிகையாய் நாம் அவருடைய ஆசாரிய கூட்டமாக ஒரு கல் மேலே ஒரு கல்லை வச்சு கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கல்லை பற்றி இன்னும் அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைத்திருக்கிறேன். அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம். ஏன் அது வெளியேற பெற்ற ரத்தம்னா, அது வெளியேற பெற்றது. இயேசு வெளியேற பெற்றவர். அந்த வெளியேறப்பட்ட ஜீவனுடைய கல், அதை வச்சு தான் நாம் மாளிகையாய் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த வெளியேறப்பட்ட ஜீவனுள்ள கல்லை வச்சு தான் அவர் ஆசாரிய கூட்டமாய் நம்மளை அவருக்குள் கட்டியிருக்கிறார். அவர் வெளியேற பெற்றவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இன்னொரு முக்கியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்கள் தள்ளப்பட்ட மூளைக்கல்லாகிய இந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையுமா இருக்கிறது. அவரை பற்றி இந்த வசனம் சொல்லுது, அவர் வெளியேறப்பட்ட ஜீவனுள்ள கல். ரெண்டாவது, அவர் மூளைக்கல். சொல்லியிருக்கா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கல் இருக்கு பாருங்க, இந்த கல்லை வச்சு ஒருத்தன் அஸ்திபாடம் போடுறான். ஆமென். 1 கொரிந்தியர் எடுக்க வேணாம், 3வது அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை வச்சு என்ன பண்றான்? கட்டுகிறான். இப்போ என்னன்னா, வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்து இனி வெளிப்படும் நாளில் சோதிக்கப்பட்ட நமது விசுவாசமும் வெளியேற பெற்றதாய் இருக்க வேண்டும் என்பது நீங்கள் அவர் மேலே, அஸ்திபாரமாகிய அவர் மேலே நீங்கள் பொண்ணாக இருக்கிறீங்களா, வெள்ளியாக இருக்கிறீங்களா, இல்லை புல்லாக இருக்கிறீங்களா, வைக்கோலாக இருக்கிறீங்களா அப்படின்றது அது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து இருக்கு. ஆனால் அவர் அஸ்திபாரமாக இருக்கிறார், மூளைக்கல்லாக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு தாம் வாழ்ந்த நாட்களில் மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக என்ன பண்ணியிருக்கிறாரு? வாழ்ந்திருக்கிறாரா இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இயேசுவின் ரத்தம் எப்படி வெளியேறப்பட்ட ரத்தமாய் நமக்கு இருக்கு அப்படின்னா, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42வது வசனம் எடுத்து வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள்
ஆகாதென்று வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. தலைக்கல்லாயிற்று. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு அவர்தான் மெசியா, அவர்தான் ராஜா, அவர்தான் யூதர்களை ரட்சிக்க வந்தவர். அந்த விசேஷித்த விலையேற்பட்ட இரத்தத்தை இந்த யூதர்கள் சிந்த வைத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்றது புரியுதா? யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. மெசியாவா ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. இப்போ மேட்டர் என்னன்னா, ஆகாது என்று தள்ளினாங்க பாருங்க இந்த கல்லை, இந்த இயேசுவை. அந்த கல்லு தான் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா நான் பக்கத்தில் இருந்து இன்ஜினியரை வச்சு கட்டலை, நானே பணத்தை செலவு பண்ணி ஒரு கொத்தனாரை வச்சு இந்த வீடை கட்டினேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு பிளான் போட்டது மட்டும்தான் இன்ஜினியரு. அதுக்கப்புறம் இன்ஜினியர் நான் தான் இந்த வீட்டுக்கு. என்னால் எவ்வளோ இருக்குதோ, என்னால் எவ்வளோ முடியுதோ, நாங்கள் எப்படி பிரியப்பட்டோமோ வாஸ்து கீஸ்து எதுவுமே பார்க்கல. ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு. ஆமென், அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுவார்னா வேறு எதுவும் என்னை மேற்கொள்ள. கட்டும் போதே சொல்லாங்க, பின்னாடி போய் செப்டிக் டேங்கில் அவ்வளோ பெரிய குழி என்னன்ற மரணம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து தான் ஜேடன் பிறந்தான், நான் சர்ச்சை ஆரம்பித்தேன், இன்றைக்கி ஊழியக்காரனாக நிற்கிறேன். அதெல்லாம் உலகத்தானுக்கு தான், நமக்கு கிடையாது. ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எங்கே போடக்கூடாதுன்னா அங்கே தான் போடுறான்னு வந்துடுவோம், பார்த்துருவோன்னு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ நான் நல்லா பார்த்தேன். இந்த அஸ்திபாரம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அஸ்திபாரம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பில்டிங்கை ஏற்றுறாங்க. ஏற்றும் போது முதல்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த ஸ்கொயராக அஸ்திபாரம் இருக்குல்ல, முதல்ல மூளையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன பண்ணாங்க? கல்லை வச்சு ஏற்றுனாங்க. ஒரு கல் முதல்ல வச்சாங்க. அடுத்து இந்த பக்கம் ஒரு கல், அங்கிட்ட ஒரு கல் வச்சு இங்கே ஏற்றுனாங்க. அடுத்தது இந்த மூளைக்கு வந்துட்டாங்க. இந்த மூளையில் இந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல் வச்சு அப்படியே ஏற்றுறாங்க. இப்போ இந்த பக்கமும் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் இதை நேராக வச்சு இதை அப்படியே ஃபுல்லாக கல்லுகளாக ஏற்றி ஒரு செவராக எழுப்புறாங்க. அதுதான் மூளைக்கல். இந்த மூளைக்கல் கரெக்டாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாக நேராக கரெக்டாக வரும். மூளைக்கல் இல்லாமல் எந்த ஒரு மனிதனுமே இன்னி வரைக்கும் சொல்கிறேன் பில்டிங் கட்ட மாட்டான். 4 பக்கமும் 4 மூளைக்கல்ல வைக்காம செவுரு என்ன ஆகாது? புரியுதா? இங்க வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஏன் அவர் விசேஷித்த ரத்தம் உடையவர்னா, அவர் ஆகாதுன்னு சொன்ன கல்லு தான். ஆனா அந்த கல்லை தான் தேவன் சபைக்கு, விசுவாசிக்கு, வானத்துக்கு, பூமிக்கு என்ன மூளைக்கல்லாய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி. அதனால தான் இந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஏன் விலையேற பெற்ற ரத்தம் புரிஞ்சிச்சா? நான் சொன்னது புரிஞ்சிச்சா? ஆமென், அல்லேலூயா. வசனமே சொல்லுது, நான் சொல்லலை, வசனமே சொல்லுது. ஆமென். சபைக்கு, வானத்துக்கு, பூமிக்கு, எல்லாத்துக்குமே ஒரே கல் எது தெரியுமா? தலைக்கல் எது தெரியுமா? மூளைக்கல் எது தெரியுமா? கிறிஸ்து. ஆமென். அதனால தான் அவர் வெளியேற பெற்றவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல் நான் சீயோனில் வைத்தேன், அது பரீட்சிப்பிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். சரி, இது வெளியேற பெற்ற கல்னு சொன்னல, வானத்துக்கும் பூமிக்கும் சபைக்கும் எல்லாத்துக்குமே அதுதான் ஆதாரம்னு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வேகமாக எடுத்து வாசிங்க. மத்தேயு 28:18. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் போதுமா? இது வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடைய கல். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இது வெளியேற பெற்ற கல். ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் 2:36 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:36.
ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் நீங்க ஆண்டவரும் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை யாரு ஆகாதுன்னு தள்ளுனீங்க பாருங்க. இந்த கல்ல இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் தேவன் என்னவாக்கிட்டாரா? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். கிறிஸ்துன்னா என்னது? மெஸ்ஸியான்னு அர்த்தம். நீங்க யார ஆகாதுன்னு தள்ளுனீங்களோ அவர் தான் ஆண்டவர், அவர் தான் மெஸ்ஸியான்ட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? இந்த தள்ளப்பட்ட கல்லுக்கு தான் இருக்கு. ஆமென். இந்த மூளை கல்லுக்கு தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இந்த கல் விலையேற பெற்ற கல், இந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். ஆமென். மெத்த ரத்தத்துக்கெல்லாம் இல்லை மெத்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு விலை கொடுக்க முடியும். இந்த கல்லுக்கு இந்த ரத்தத்துக்கு என்ன இல்லை? விலை மதிப்பு இல்லை. ஏன்னா இது வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆமென். இது வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையது. ஆமென். அது மாத்திரம் இல்லை, நீங்க இன்னொன்று எடுத்து வாசிச்சீங்களே, எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். எபேசியர் 1:23. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். போதுமா? நான் முன்னாடி சொன்னது என்னன்னா, வானத்துக்கும் பூமிக்கும். முன்னாடி சொன்ன வசனம் என்னது? வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கு. இப்போ அடுத்து சபைக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு பைபிள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 23வது வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபையான சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதுதான் தலைக்கு மூளைக்கல். ஆமென். அதனால தான் இது வெளியேற பெற்ற கல். எத்தனை பேருக்கு நான் சொன்ன சத்தியம் புரியுது? ஏன் அவர் வெளியேற பெற்றவர்னு தெரியுதா? அவர் தான் சபையாகிய சரீரமாகிய சபைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவர். ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல் தான், அதுதான் மூளைக்கல்லாச்சு. புரிஞ்சிச்சா? இன்னொரு சத்தியத்தை சொல்கிறேன். நீங்கள் இதை சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். கேட்கும்போது நீங்கள் சொல்லலை. ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மூளைக்கல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கம் உள்ளதையும் அந்த பக்கம் உள்ளதையும் இணைக்கிறது அதுதான். மூளைக்கல்லோட வேலை என்னன்னா, ரெண்டு மூளையையும் இணைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இதுக்கு ஒரு மூளை இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் அந்த பக்கத்தையும் இணைக்கிறது இந்த மூளைக்கல் தான். அதே போல் யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு, புறஜாதியாருக்கு இல்லை. இந்த கல், தள்ளப்பட்ட கல், யூதர்களையும் புறஜாதியும் சபையிலே ஒன்றாய் இணைத்த கல். இது விலையேற பெற்ற கல். புரிஞ்சிச்சா? ராமீன் சொல்லுங்க. ஏன் இவர் விசேஷித்தவர்னா, இவரை விசுவாசிக்கிறவர்கள் யூதரானாலும் புறஜாதியாராலும் இவரால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமேன். கரங்களை தட்டி. இதுதான் வெளியேறப்பெற்ற இரத்தத்தை பலியாக கொடுத்து அவர் மூளைக்கல்லாகி இரு தரத்தாரையும் ஒன்றா இணைச்சிருக்கிறார். யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் ஆகவே ஆகாது. அது தெரியுமா? யூதர்கள் புறஜாதியாரை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா, நரகத்தில் எரியிற விறகு கட்டையாக தான் பார்ப்பாங்க. யாரா? நீங்கள் நான்லாம் அவன் பார்வைக்கு என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை. ஓகே, நம்ம இஸ்ரவேலர்கள் கிடையாது, யூதர்கள் கிடையாது, நாம் புறஜாதிகள். நம்ம மற்றவங்கள புறஜாதின்ற உண்மை என்னன்னா, நாம் யூதர் அல்லாத அனைவருமே யாரு தான்? புறஜாதி தான். யூதர்களுக்கு மட்டுமே ரட்சிப்புன்ற நிலையில் இருந்து புறஜாதியாகிய உங்களுக்காக ஒருத்தவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யாரு? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். யாரு? பவுல். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இப்போ புறஜாதியாய் தகுதியற்ற நிலையில் இருந்த என்னையும் அவரோடு கூட அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவிய புறஜாதியாகிய எனக்கு தந்திருக்கிறாரு. எப்படி தெரியுமா? அவரு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மூளைக்கல்லானதுனால தான் இங்க யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்று இல்லை. புரியுதா? இப்ப இயேசுக்கு நான் உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன்.
உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படிக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. எதனால தெரியுமா? இந்த விலையேற பெற்ற ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதுனால. இந்த விலையேற பெற்ற கல் இரு தரத்தாரையும் சபைக்குள் ஒன்னா இணைச்சிருச்சு. ஏன்னா அதுதான் மூளைக்கல், அதுதான் தள்ளப்பட்ட கல். அந்த தள்ளப்பட்ட கல் தான் ஜீவனுள்ள கல்லாய் மாறிற்று, வானத்துக்கும் பூமிக்கும் சபைக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? கடைசியாக ஒரு வசனத்தை எடுத்து வாசி நம்ம முடிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம். ஏன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரியே தெரியுது, உங்கள் பார்வையில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரியே இருக்குது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. யாரை சொல்லுங்களேன்? யாரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமமான நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அத்தாரிட்டி யார் கையில் இருக்கு? இயேசுகிட்ட இருக்கு. வானத்துக்கும் பூலோகத்துக்கும் பூமிக்கும் பாதாளத்திற்கும் என்ன சபைக்கு எல்லாத்துக்கும் அதிகாரி யாரு? அந்த ரத்தம் தான் விலையேற பெற்ற ரத்தம். ஏன் அது வெளியேற பெற்ற ரத்தம்னா, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் அவங்களுக்கு என்ன இருக்கும்? அத்தாரிட்டிஸ் இருக்கும். ஆமென். இவன் இந்த நாட்டுக்கு, இவன் அத்தனை நாட்டுக்கு, இவன் இத்தனை நாட்டுக்கு, இவன் இந்த ஊருக்கு. இது ஏன் வெளியேற பெற்றதுன்னா, வெளியேற பெற்ற கல்னா இது அது எல்லாவற்றையும் தாண்டி எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்பட்ட நாமம். அது விலையேற பெற்ற நாமம், விலைக்குட்பட்ட நாமம் அல்ல. புரிஞ்சிச்சா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த இயேசுவின் ரத்தம் அது சொந்த ரத்தம். இயேசுவின் ரத்தம் நம்மை நீதிமானமாக்குகிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் அது குற்றமற்ற ரத்தம், அது மாசற்ற ரத்தம், அது விலையேறப்பட்ட ரத்தம். அந்த இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பெற்றுக்கொண்ட இந்த நல்ல பங்கை ஒரு நாளும் அற்பமாக எண்ணிராதீங்க. பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மகிமையை அற்பமாக எண்ணாதீங்க. பெற்றுக்கொண்ட இந்த கிருபைகளை அற்பமாக எண்ணாதீங்க. இன்னும் நம்ம தேவனுடைய காரியத்திற்கு முதலிடம் கொடுக்குவதை விட உலகத்தின் காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் விடுதலையோடு இருக்கிறேன்னா, நான் மீட்போடு இருக்கிறேன்னா, நான் விடுதலை பெற்றிருக்கிறேன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரத்தம் தான் காரணம். இந்த ரத்தத்தை அற்பமாக எண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. இந்த ரத்தத்துக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும், நம்ம சுயத்திற்கு அல்ல. நம்ம வேலைக்கு கொடுக்கறத விட இந்த இயேசுவுக்கு என்ன பண்ணுங்க? உங்கள் உறவுகளுக்கு கொடுக்கறத விட இந்த இயேசுவுக்கு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உங்கள் காசு பணத்துக்கு, சொத்து சுகத்துக்கு, ஆஸ்திக்கு, அந்தஸ்துக்கு, பதவிக்கு கொடுக்கறத விட இவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இது விலையேற பெற்ற ரத்தம், உங்களை நீதிமானாய் மாற்றின ரத்தம், உங்களை பரிசுத்தப்படுத்தின ரத்தம். ஆமென். உங்களை பரலோகத்தில் சேர்க்கிற ரத்தம். இந்த ரத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்கணும். ஆமென். அவரோடு கூட உறவில், அவரோடு கூட ஐக்கியத்தில், அவர் மேலே, அவர் மூலியமாக தான், அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இல்லாட்டி நான் அந்தரத்தில் தான் நிற்கணும். அந்த மூளைக்கல் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்க முடியாது? தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க முடியாது. ஆமென். அவர் விலையேற பெற்றவருங்க, அவர் விலையேற பெற்றவர், ரொம்ப அன்பானவர். அவரோடு பழகி பாருங்க, அவரோட பேசி பாருங்க, அவரை கூட நடந்து பாருங்க, அவரோட ஐக்கியம் கொண்டு பாருங்க. அவர் அழகாக நடத்துவார், அழகாக பேசுவார், அழகாக நம்மளை கைட் பண்ணுவார். சில நேரங்கள்லாம் அவருடைய அன்பை நான் உணர்ந்து கண்ணீர் வடித்திருக்கிறேன். அவர் எனக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார், எனக்கு எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமென். இன்னமும் உங்களை வாழ வச்சிட்டு இருக்க தெய்வம் அவர் தான். உங்கள் படிப்போ, உங்கள் அழகோ, உங்கள் அந்தஸ்தோ, உங்கள் வேலையோ கிடையாது. ஒரு நாள் போதும். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்லாம் நடுத்தருவில் நின்னான் குஜராத் பூகம்பத்தில். எவ்வளோ பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்.
ஒரே ஒரு சுனாமியில், ஒரு கொரோனா, மொத்த பூமியும் நடுங்கக்கூடிய வகையில், மொத்த நாடுகளும், பெரிய பெரிய மேலை நாடுகள்னு சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்கள் மக்களை யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சின நாட்கள் உண்டு. ஒருத்தவனையும் விட்டு வைக்கல. பெரியோர்லேருந்து சிறியோர் வந்து என்ன எல்லாரையுமே என்ன பண்ணுச்சு? ஏழையிலேருந்து தரித்திரன்லேருந்து எல்லாத்துக்குமே என்னது? அதெல்லாம் ஒன்றே ஒன்று வெளிப்படுத்துது. என்ன தெரியுமா? நமக்கு மேலே விலையேற பெற்ற ஒரு கல் உண்டு என்பதை. ஆமென், அல்லேலூயா. நமக்கு விலையேற பெற்ற ஒரு ரத்தம் உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. இயற்கை சொல்லுது. ஆமென். ஜாக்கிரதையாக இருப்போம், அவரை பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே நம்ம எழுந்திருந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.